பயிற்சி 2.1 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இணைகதம் 2 இணைகதம் படம் கொடுத்துட்டு அதோட பதப்பளவையும் சுற்றளவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடப்பக்கம் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இணைகதத்துக்கு ஒரு பண்பு வந்து என்னென்னா ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ வந்து இடப்பக்கம் 4 சென்டிமீட்டர்னால் வலப்பக்கமும் கண்டிப்பாக 4 சென்டிமீட்டர் தான் ஆகும். அதுமாரி அடிப்பக்கம் வந்து 11 சென்டிமீட்டர்னால் மேல் பக்கமும் வந்து 11 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? இணைகதம் மட்டும் இல்லை, எந்த ஒரு வடிவனாலுமே சுற்றளவுனா அதோட பக்கங்களோட கூடுதல் தான் வந்து சுற்றளவாகும். ஸோ இப்போ நான் வந்து மேல் பக்கம் வந்து 11 கூட்டல் வலப்பக்கம் வந்து 4, அடிப்பக்கம் வந்து 11, அந்த இடப்பக்கம் வந்து 4. ஸோ இந்த 4ஐயும் கூட்டினா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு படத்துக்கான சுற்றளவுக்கான ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 11 கூட்டினா 22, 4ஐயும் கூட்டினா 8, 22 4 30. ஸோ 30 சென்டிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான சுற்றளவுக்கான ஆன்சரு. அடுத்து பதப்பளவு கண்டுபிடிப்போம். நம்ம எல்லாருக்குமே வந்து செவ்வகத்தோட பதப்பளவுக்கான ஃபார்முலா தெரியும். செவ்வகத்தோட கீழ்ப்பக்கத்து வந்து நம்ம நீளம்னும் இந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம அகலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த நீளத்தையும் அகலத்தையும் நமக்கு பெருக்குனா போகிறோம், அதுதான் செவ்வகத்தோட பதப்பளவு. இணைகதம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு செவ்வகம் மாதிரியே இல்லை. ஆனால் நம்ம இந்த இணைகதத்தை வந்து கட் பண்ணி எப்படியாவது செவ்வகம் மாதிரி மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதே ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இணைகதத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கோடை போட்டுக்குறேன். இந்த கோடை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும், உயரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இணைகதத்தோட உயரம்னு எப்போ வந்தாலுமே இந்த கோடு தான் ஞாபகத்துக்கு. ஓகேங்களா? இப்படி கோடு போடும்போது நமக்கு வந்து ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். இந்த முக்கோணத்தை அப்படி நம்ம கட் பண்ணி இணைகதத்தோட இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகமே கிடச்சிடும். இப்போ செவ்வகங்கிறதுனால செவ்வகத்தோட இந்த ஃபார்முலாவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த செவ்வகத்தோட இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போதும். ஆனால் வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? நீளத்துக்கு பதிலாக நம்ம வந்து அடிப்பக்கம்னு சொல்லி போட்டுருவோம். அகலத்துக்கு பதிலாக நம்ம வந்து உயரம்னு சொல்லி போடுறோம். இப்போ கொஸ்டினில் உள்ள மாதிரி எழுதிக்கிறேன். கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் வந்து 11 சென்டிமீட்டர். அது இணைகதத்துக்கு உயரம்ங்கிறது அதோட சைட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்க. நான் சின்ன வயசில் என்ன மிஸ்டேக் நிறையா பண்ணுவேன்னா, 4ஐயும் 11 இந்த 4 தான் உயரம்னு நினச்சிட்டு 4ஐயும் 11ஐயும் பெருக்கி ஆன்சர் எழுதுவேன். ஆனால் ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். என்றைக்குமே இணைகதத்துக்கு ஒரு உயரம் வந்து அந்த படத்துக்குள்ளே தான். ஓகேங்களா? ஸோ இங்கே அடிப்பக்கம் வந்து 11, உயரம் வந்து 3, ரெண்டையும் இருக்குன்னா நமக்கு ஆன்சர் வந்து 33 சதுர சென்டிமீட்டர். பதப்பளவுனா எப்போவுமே சதுரங்கிற வேலை போடணும். ஸோ 33 சதுர சென்டிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு படத்துக்கான பதப்பளவுக்கான ஆன்சர். அது ரெண்டாவது படத்துக்கான சுற்றளவு கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மேல் பக்கமும் 13 தான் இருக்கும். அதுமாதிரி வலப்பக்கம் இடப்பக்கம் வந்து 7 கொடுத்துருக்காங்க. அப்போ வலப்பக்கமும் 7 தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் கூட்டும் 13 கூட்டினா 26, 7 கூட்டினா 14, 6 கூட்டினா 10, 20 கூட்டினா 30. ஸோ ஆன்சர் வந்து 40 சென்டிமீட்டர் தான் ரெண்டாவது படத்துக்கான சுற்றளவுக்கான ஆன்சர். இப்போ வந்து பதப்பளவு பார்ப்போம். பதப்பளவுக்கான ஃபார்முலா வந்து போனது படத்துக்கு படித்தோம். அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இந்த ரெண்டாவது படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிப்பக்கமாக 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம், உயரத்துக்கு வந்து 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ 7ஐயும் 10ஐயும் இருக்கும்போது நமக்கு வந்து 70 கிடைக்கும். ஸோ 70 சதுர சென்டிமீட்டர். பதப்பளவுனா சென்டிமீட்டர் கொடுத்துடணும். ஸோ 70 சதுர சென்டிமீட்டர் தான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். பயிற்சி 1.2 உள்ள ரெண்டாவது சம் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா விடுபட்ட விவரத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லுமே இணைகதத்தின் பதப்பளவு பற்றி தான். ஒன்று அடிப்பக்கம் உயரம் எல்லாமே கொடுத்து பதப்பளவு கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பதப்பளவு அவங்களே கேல்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஹைட் என்ன இல்லைனா அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம இணைகதத்தின் பதப்பளவு ஃபார்முலா மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
இணைகதத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். உயரம் இன்ட்டு அடிப்பக்கம், இல்லைன்னா இங்கிலீஷில் ஹைட் இன்ட்டு பேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே இணைகதத்தில் உயரம் சொல்லுறத வந்து இந்த வித்து கோடு கோடாக போட்டுக்கோமா, இதுதான் உயரம் சொல்லுவோம். அடிப்பக்கம் இங்கே வந்து இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா படி ஃபஸ்ட் வந்து அடிப்பக்கம் இல்லை உயரம் ரெண்டுமே மாற்றி எழுதிக்கலாம். ஃபஸ்ட் அடிப்பக்கம் போச்சோம், அது கூட உயரத்தை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 90 கிடைக்கும். எப்போவுமே பரப்பளவுக்கு வந்து நம்ம சதுரங்கிற பாத்தியம் முன்னாடி போடுவோம், இங்கே சென்டிமீட்டருங்கிறதுனால 90 சதுர சென்டிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடைக்கும். அடுத்து 2வது சம் பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் வந்து 8 மீட்டர். ஓகேங்களா? அது உயரம் கொடுக்கல, உயரம் தெரியாத வேலையில் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பரப்பளவு கொடுத்துட்டாங்க 56 சதுர மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து எக்ஸ் தான் தேவை. ஸோ நான் 2 சைடுமே எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள 8 வேண்டாம். ஸோ நான் வந்து கீழே வந்து 8ஆல் பெருக்குறேன். அதுமாதிரி ஈக்குவலுக்கு 2 சைடையும் 8ஆல் வகுத்துக்குறேன். ஸோ இந்த சைடு இப்படி 8ஆல் வகுக்கிறதுனால என்ன ஆகும்னா 8 கேன்சல் ஆகிடும். இந்த சைடு 8 7 தான் 56 கிடைக்கும். ஸோ நமக்கு ஹைட்டு, அதாவது எக்ஸோட வேல்யூ 7 மீட்டர். 3வது சம்மில் வந்து அடிப்பக்கம் வந்து நமக்கு தெரியாது, ஹைட்டு வந்து 17 மில்லிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரப்பளவு 221 சதுர மில்லிமீட்டர். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த 17 லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேவையில்ல. ஸோ நான் 17ஆல் டிவைட் பண்ணிடுறேன், டிவைட்னா வகுத்துக்குறேன். ஸோ 17 கேன்சல் ஆகிடும். ஒரு 17 நம்ம 17 பட் அப்படி சொல்லிட்டே போகும்போது நமக்கு வந்து 13 221 கிடைக்கும். ஸோ அடிப்பக்கத்தோட ஹைட் வேல்யூ வந்து 13 மில்லிமீட்டர். இதுதான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சரு. அடுத்து 3வது சம் பார்க்கலாம். சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கேடயம் ஒன்றை வென்றார். அக்கேடயத்தின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் வந்து 21 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இணைகரம் தான் அவர் ஜெயிச்ச இணைகரம்னு சொல்லி வச்சுக்கிறோம். இங்கே என்ன டீட்டெயில்னால் கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கம் வந்து 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் இதோட மொத்த ஏரியாவும் வந்து 735 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இணைகரத்தின் ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் நமக்கு உயரம் வந்து தெரியாது, அடிப்பக்கம் வந்து 21, ரெண்டையும் பேருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 735. இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த 21 வேண்டாம். ஸோ நான் 2 சைடும் 21ஆல் வகுக்கும் போது எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 21 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா 7ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம். 3 21, 7 7, 3ல் 7 போகாது 0, ரெண்டையும் சேர்க்கும்போது 5 35, அடுத்து 3 9, மிச்சம் 1 போகும், 5 15, 35. ஸோ இதில் வந்து உயரத்தோட வேல்யூ வந்து நமக்கு 35 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ அந்த இணைகரத்தோட உயரம் வந்து 35 சென்டிமீட்டர். அடுத்து 4வது கணக்கு பார்க்கலாம். ஜானகி என்பவரிடம் உள்ள ஓர் இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் வந்து உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இணையத்தில் எப்போவுமே உயரம் வந்து அந்த படத்துக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து 12 மற்றும் 18 நீளம், அதாவது அடிப்பக்கம் வந்து 18ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 18 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக பிரித்து இணைப்பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக, ஸோ இந்த இணைகரத்தோட மையப்புள்ளி எந்த ஒரு வடிவத்துக்குமே சென்று வந்து ஈஸியாக நம்ம ஒரு புள்ளி வச்சு வரைவோம். அந்த மையப்புள்ளி வழியாக நம்ம 2 கோடு வரைஞ்சி அதை வந்து 4 இணைகரமாக பிரிக்கும். இப்போ நமக்கு ஒரு இணைகரம் கிடைக்குதா, இந்தமாதிரி 4 புது இணைகரம் கிடைக்குதா, இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணது இருக்குது. இந்த ஒரு இணைகரத்தோட பரப்பளவு காண்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? படத்தில் பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து கரெக்டாக மையப்புள்ளி என்ன பண்ணோம்னா பாதியாக பிரிக்கும் உயரத்தை. ஸோ நம்ம வந்து
12 2ஆக பிரித்தா நமக்கு வந்து 6 கிடைக்கும். 2ஆல் வகுக்கும் போது அதுமாரி அடிப்பக்கத்தையும் நம்ம மையப்புள்ளி வழியாக பாதியாக பிரிக்கும். பாதியாக பிரிக்கிறதுனா 2ஆல் வகுக்கிறதுக்கு சமம். ஸோ 18 2ஆல் வகுக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து 9 கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உயரமும் அடிப்பக்கமும் கிடைச்சிது. ஸோ ஃபார்முலா படி பார்த்தோன்னா 6 × 9 6 9 54 சதுர சென்டிமீட்டர் தான் இந்த ஒரு சின்ன இணைகரத்தோட பரப்பளவாகும். அடுத்த 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். இந்த இணைகரம் தான் அந்த மைதானம் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதற்கான உயரம் வந்து நமக்கு வந்து 14 மீட்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா. மேலும் அதன் அடிப்பக்கம் வந்து உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா உயரத்துலேருந்து 8 மீட்டர் கூடுதலாக இருக்குது. நமக்கு உயரம் தெரியும், அது கூட 8 மீட்டர் கூடுதலாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து 22 மீட்டர் தான் அடிப்பக்கமாகும் அந்த இணைகரத்தோட அடிப்பக்கம். மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் எவ்வளவு செலவாகும் சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ நமக்கு சதுர மீட்டர் வந்து எப்போ கிடைக்கும்னா இணையத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி நமக்கு அதுக்கான ஆன்சர் எழுதும்போது அதை நம்ம வந்து சதுர மீட்டர்னு சொல்லுவோம். அந்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா செலவாகுது மைதானத்தை வந்து சமப்படுத்துறதுக்கு. அப்போ மொத்த செலவு எவ்வளோ சொல்லி கேட்டுருக்காங்க. இணையத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சதெல்லாம். ஸோ நமக்கு ஹைட் வந்து 14, அடிப்பக்கம் வந்து 22, ரெண்டையும் பெருக்கும் 8 2 8 2. ஸோ 8 10க்கு 0 மிச்சம் 1. 308 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது தான் இந்த மைதானம். இதில் ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா செலவாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 308 சதுர மீட்டருக்கு அப்போ எவ்வளோ ஆகும்னா 308 15ஆல் பெருக்குனா போதும். 8 5 40க்கு 0 மிச்சம் 4. 0 கூட 5 பெருக்கும் 0, அந்த 4 அப்படி போட்டோம் 15. 308 அப்படி போட்டோம்னா 0, 12க்கு 2 மிச்சம் 1, 6 4 4620. ஸோ 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 4620 ரூபாய் தான் 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆகும்.